வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். பாஜக மீது கூர்மையான தாக்குதல் தொடுக்கும் பிரியங்கா காந்தி. 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லும் பாஜக, மறுக்கும் காங்கிரஸ். எப்படி இருக்கிறது தேர்தல் களம்? பார்க்கலாம். நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் போராட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி, பாரதிய ஜனதாவுக்கு மிகவும் பிடித்த ராமர் பற்றி குறிப்பிட்டார். ராமர் உண்மைக்காக போராடிய போது அவரிடம் எந்த வளமோ அதிகாரமோ கிடையாது. ராவணனிடமோ எல்லாம் இருந்தது. ராமர் உண்மை, நம்பிக்கை, அன்பு, கனிவு, அடக்கம், பொறுமை, தைரியத்தை கொண்டிருந்தார். இவைகளின் மூலமாகவே அவர் வென்றார் என்று ராமரை மேற்கோள் காட்டி பாஜகவை விமர்சித்த பிரியங்கா காந்தி, அதிகாரம் நிலையானது கிடையாது, ஆணவம் உடைந்துவிடும் என்று மேலும் பாஜகவை தாக்கி பேசினார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி ராமருக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் உறவு சாதாரணமானது இல்லை என்று சொல்வதைப் போல தன்னை காட்டிக்கொண்டது பாஜக. கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து ஊடக வெளிச்சத்தில் பிரதானமாக காட்சியளித்தார் பிரதமர் மோடி. அதை குத்திக்காட்டும் விதமாக இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களை ராம பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் பிரியங்கா காந்தி. பிரியங்கா காந்தி தன் பேச்சு சாமர்த்தியத்தால் மத்தியில் ஆளும் பாஜகவை ராவணன் போன்றும் காங்கிரஸ் கட்சியை ராமரை போன்றும் தோற்றமளிக்க முயற்சி செய்திருக்கிறார். தேர்தல் களத்தில் சகல அதிகாரங்களுடன் வலிமையுடன் களத்தில் நிற்கிறது பாஜக. நாங்கள் அப்படி இல்லை, ஆனாலும் ராமரை போல காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் என்று சொல்ல வரும் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறார். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடியை எதிர்த்து பிரியங்கா காந்தி வாரணாசி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று யோசனை சொன்னார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. அந்த யோசனையை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராகிவிட்டார் என்பதால் அங்கு பிரியங்கா காந்தி போட்டியிடும் வாய்ப்பு அதிகம். காங்கிரஸ் கட்சிக்கு பாதுகாப்பான தொகுதியாக இருந்து வந்திருக்கிறது ரேபரேலி. என்றாலும் இன்னமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கிறது காங்கிரஸ். அதேபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் தோற்றுப்போன ராகுல் காந்தி மீண்டும் அமேதி தொகுதியில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது பற்றியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. அமேதியில் பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார் ஸ்மிருதி இரானி. அமேதி தொகுதி ஒன்றில் மட்டும் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும். என்னை எதிர்த்து ராகுல் காந்தி வெற்றி பெற்று காட்டட்டும் என்று சவால் விடுத்திருந்தார் ஸ்மிருதி இரானி. அவருக்கு பதில் சொல்லவில்லை காங்கிரஸ். என்றாலும் அமேதி தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடும் சூழல் அதிகம் தெரிகிறது. ஏற்கனவே கேரளாவின் வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. அங்கு ராகுல் காந்தியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆனி ராஜா களத்தில் இருக்கிறார். ஆனி ராஜா அவர்களை வேட்பாளராக அறிவித்துவிட்டு வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இந்திய கம்யூனிஸ்ட். ஆனால் வயநாடு தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ராகுல் காந்தி என்பதால் வயநாடு தொகுதியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை காங்கிரஸ். வயநாடு தொகுதியை பாதுகாப்பானது என்று நினைக்கிறது காங்கிரஸ். இந்த நிலையில்தான் தேசம் முழுக்க 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் பாஜக சொல்வது போல அதன் வெற்றி சாத்தியமில்லை. பாஜக தோல்வியை தழுவும் என்று சொல்கிறது காங்கிரஸ். இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சியை கைப்பற்றும் என்று நம்பிக்கையுடன் சொல்கின்றன காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். ஒரு படி மேலே போய் பாஜக வெற்றி பெறப்போவது 180 தொகுதிகளுக்குள் தான் என்கிறார் ராகுல் காந்தி. முதல் கட்ட வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடக்க இருக்கும் நிலையில் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ். தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கை என்று சொல்வதை விட நியாய பத்திரம் என்று சொல்வதையே விரும்புகிறது காங்கிரஸ். தேர்தல் அறிக்கையை கதாநாயக அந்தஸ்துக்கு உயர்த்தி பிடிக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மிக கவனத்துடன் தயார் செய்திருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. மத உணர்வுகளை முன்னிறுத்தும் கட்சியாக பாஜக இருக்கும்போது ஜாதியை முன்னிறுத்தும் கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ்.
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கும் காங்கிரஸ் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்துவது பற்றியும் குறிப்பிடுகிறது. ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் என்பது போன்று ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பாஜகவின் ஆட்சியில் எதிர்ப்பை உண்டாக்கிய பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கிறது. இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கும் முறையில் பாஜக அறிமுகப்படுத்திய அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும் என்கிறது காங்கிரஸ். அக்னிபத் திட்டம் அறிமுகம் ஆன போது மிகுந்த எதிர்ப்பை சந்தித்தது அந்த திட்டம். வட மாநிலங்களில் பெரிய கலவரம் நடந்தது என்றாலும் பாஜக பின்வாங்கவில்லை. அந்த அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வட மாநிலங்களில் கவனம் பெறும் என்பது அந்த கட்சியின் நம்பிக்கை. அதைப்போல விவசாயிகள் மத்தியில் பாஜகவுக்கு இருக்கும் எதிர்ப்பை தங்களுக்கு சாதகமாக திருப்ப நினைத்திருக்கும் காங்கிரஸ் விவசாய விளை பொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு உத்தரவாதம் தரப்படும் என்கிறது. குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட உத்தரவாதம் கேட்டு இப்போதும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் விவசாயிகள். போராட்டத்தின் போது இறந்து போன ஒருவரின் அஸ்தி நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பாஜகவை சலனப்படுத்தி விட்டதாகத்தான் தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்திருக்கும் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிக்காதது ஏன் என்று கேட்கிறார். மற்றும் பல தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளர்களே கிடைக்கவில்லை என்கிறார் அவர். காங்கிரஸ் கட்சியை பற்றி பிரதமர் இப்படி விமர்சிப்பதை புரிந்து கொள்ள முடியும். தேர்தல் அரசியல் காலத்தில் இதை சகஜம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கும் இஸ்லாமிய உணர்வுகளுக்கும் பாஜக முடிச்சு போட நினைப்பதுதான் உறுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பாகிஸ்தான் தேர்தலுக்கு மிகவும் பொருத்தமானது என்று விமர்சனம் செய்திருக்கிறார் அசாம் மாநில முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் சிந்தனையை ஒத்திருப்பதாக விமர்சனம் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கும் பாகிஸ்தான் மற்றும் முஸ்லீம் லீக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது யாருக்குமே புரியக்கூடியதுதான். அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை இந்துக்களின் விரோதியாக சித்தரிக்க பாஜக இப்போதும் முயன்று கொண்டுதான் இருக்கிறது என்பதும் புரியக்கூடியதுதான். தனது தேர்தல் அறிக்கையை இந்தி மற்றும் மாநில மொழிகளில் தயாரித்து வீடு வீடாக கொண்டு சேர்க்கப் போவதாக சொல்கிறது காங்கிரஸ். தேர்தல் அறிக்கையின் மீது ரொம்பவே நம்பிக்கை வைத்து தேர்தல் களத்தில் நகர்கிறது காங்கிரஸ். ராமரையும் ராவணனையும் குறிப்பிட்டு பிரியங்கா காந்தி பேசியது போல விசாரணை அமைப்புகள் உள்பட வளமான நிலையில் இருக்கிறது பாஜக. தேர்தல் உறுதிமொழி பிரச்சாரம் என்ற வகையில் உத்தியை வகுத்து கொண்டு பாஜகவை எதிர்த்து களம் காண்கிறது காங்கிரஸ். யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை தேர்தல் முடிவு சொல்ல காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.